அருமையாக இருக்குங்க. எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க, எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. சூப்பரான ஹாஸ்பிட்டலுங்க. நான் வரும்போது பயந்துகிட்டே வந்தேன், என்னமோ ஏதோன்னு. அதெல்லாம் அப்படி தான் கவனிக்கிறாங்க டாக்டர், அப்படி தான் நர்ஸுங்களும் சரி அப்படி கவனிக்கிறாங்க. சூப்பர், நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா சூப்பராக கவனிக்கிறாங்க. 108 தான் கொண்டு வந்தாங்க என் வீட்டுக்காரர். 108 பணியாளரும் அப்படி தான் சொன்னாங்க. இதோட இன்ஜினியர் எப்படி பாராட்டுனே தெரிலங்க, அவ்வளோ அழகாக கட்டியிருக்காருங்க. அவ்வளோ ஒரு அருமை. பாத்ரூம்லாம் அப்படியே ஒரு நீட்னஸ்ஸு. கொசுவே கிடையாதுங்க. கொசுன்னு ஒன்று வேதாநியத்தை ஹாஸ்பிட்டலில் கொசு தாங்க முடியல. அதோட டாக்டர் கிடைக்கிறது அதை விட பெருசாக இருக்கும், கொசுவை விட. அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே உள்ள டாக்டருங்கள்லாம், பணியாளர்களும் சரி டாக்டருங்களும் சரி அருமை அருமை அருமை, எல்லாருமே அருமை. பயந்துகிட்டே வந்தேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாப்பாடு அருமை. இதில் ஒரு இது என்னோடய செக்ஷனை மட்டும் தான் நான் எடுத்து போகிறேன். அதுவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ மற்றதெல்லாம் எப்படி இருக்கும்? ஹாஸ்பிட்டல் நீங்கள் போய் ப்ரைவேட்டில் இது பண்ணுறத விட கவர்மெண்ட்டை நம்புங்க. கவர்மெண்ட்டு உண்மையிலே மக்களுக்கு எப்படியெல்லாம் சேவை செய்யுது. இடப்பெயர்வை கட்டினாலும் இதுக்கான நிதி இப்போ முதலமைச்சர் ஒதுக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அவ்வளோ ஒரு அருமை, சாப்பாடெலாம் அருமை ஐயா. எடப்பாடி ஐயாவுக்கும் சொல்கிறேன், முதலமைச்சர் ஐயாவுக்கும் சொல்கிறேன். எல்லாருமே நல்லா கவனிக்கிறாங்க ஐயா. சூப்பராக இருக்கியா, பரவாயில்ல. சாப்பாடெலாம் சூப்பரியா. நர்ஸுங்க, செவிலியர் பணியாளர்கள், டாக்டர்கள் சேவை அதிகம். நல்லா கவனிக்கிறாங்க ஐயா, பரவாயில்ல. இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தவருக்கும் நன்றி, அதை செயலாக்குறவருக்கும் நன்றி. நன்றி 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 ஐயா. ஓகே, நன்றி.